நான் திரு சோமு அவர்கள்ட்டேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு காட்சிகள் பார்க்கும்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியில் பனிப்போர் தொடர்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இல்லையா? நிச்சயமா இந்த பனிப்போர் வந்து ஏற்கனவே ஒரு யூகங்களாக இருந்துட்டு இருந்தது நமக்கு தெரியும், பத்திரிகையாளர் முறையில் தெரியும். அதுக்கப்புறம் வெகுஜனத்திலையும் பரவிடுச்சு அந்த ஒரு பனிப்போர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சது. இதை முதலாக வெளிப்படுத்தியது வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு கூட்டத்தில், செய்தியாளர் கூட்டத்தில் இவர் வந்து தலைவர் இல்லை அன்புமணி அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னது வந்து ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துச்சு. என்ன அதிர்வலை அப்படின்னா, ஒன்று கட்சிக்காரங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு அதிர்வலை, இன்னொன்று ஒரு ஜனநாயக சக்திகளாக பார்க்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு சமூக ஆர்வலர்களாக இருக்கட்டும், எல்லார்ட்டையும் ஏற்பட்ட ஒரு அதிர்ச்சி. அதுக்கான காரணம் என்னென்னா, ஒரு என்னதான் ஒரு கட்சியாக இருந்தாலும் இந்த கட்சியை பற்றின விமர்சனங்களை பண்ணுறது எல்லாருக்கும் உரிமை இருக்குது இந்த ஜனநாயக நாட்டில். அன்றைக்கு ராமதாஸ் அவர்கள் சொன்னது வந்து என்னென்னா, ஒரு ஜனநாயக விரோதமான ஒரு செயலாக தான் நான் பார்க்குறேன். எப்படின்னா, ஏற்கனவே அங்கே தலைவரை வந்து தேர்ந்தெடுக்கிறதுங்கிறதுக்கு எல்லா கட்சியும் போல் அங்கே வந்து ஒரு முறை இருக்குது, நிர்வாக குழு உறுப்பினர்கள் உட்பட அவர்களெல்லாம் சேர்ந்து எடுக்கக்கூடிய ஒரு முறை இருக்குது. அந்த மாதிரி தான் வந்து அன்புமணியை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. எந்த ஒரு கூட்டமும் இல்லாமல் திடீர்னு வந்து அவர் பொறுப்பில் இல்லை, நான் தான் அப்படின்னு அவர் சொன்னதுலேருந்து, ராமதாஸ் சொன்னதிலிருந்து இந்த பனிப்போர் வெளி உலகத்துக்கு வந்துடுச்சு. இந்த சூழலில் அடுத்தடுத்து தொடர்ந்து அதே தவறை வந்து அவர் செய்கிறாரு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இந்த டாக்டர் ராமதாஸ் வந்து தொடர்ந்து அதே தவறை செய்கிறார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இவருக்கு வந்து உண்மையாகவே ஒரு கட்சி நிறுவனரில் இவருக்கு வந்து நிர்வாகிகள்கிட்ட செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இவர் தலைவரை மாற்றணும் அப்படின்னா, அது இந்த ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு ஜனநாயக கட்சியில் அதற்குரிய வழிமுறைகளை வந்து இவர் தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் என்ன, இந்த கட்சியை உருவாக்கணுங்கிறாரு, இதுக்காக போராட்டம், இதெல்லாம் உண்மை. அவருடைய போராட்டங்கள்லாம் குறைத்து மதிப்பிடக்கூடியவை அல்ல. இன்றைக்கி வந்து பாமக தொண்டர்கள் இவ்வளவு நாள் கழித்தும் இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமும் நான் பேசக்கூடிய நிர்வாகிகளாக இருக்கட்டும், இல்லை தொண்டர்கள் மத்தியில் இருக்கட்டும், ராமதாஸ் மேலே வருத்தம் இருந்தாலும் கோபம் இல்லை. இப்படி நடந்துக்கிறாரே நம்ம ஐயா அப்படி அது ஒன்று இருக்குது. ஆனால் இந்த ரெண்டு பேருக்குமான ஒரு பிரச்சனைங்கிறது வெட்ட வெளியாக அது ஆயிடுச்சு. அது இதில் வந்து ராமதாஸ் அவர்கள் மேலே தான் இதில் இந்த விஷயத்தை பொறுத்த அளவில் வந்து ஒரு நமக்கு மாற்று கருத்து இருக்குது. ஏன்? நான் ஏற்கனவே சொன்னது போல் முதல் விஷயம் ஜனநாயக விரோதம். ஏன்னா இது அவங்க குடும்ப பிரச்சனை கிடையாது, எல்லாரும் இருக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் வன்னியர்கள் மட்டும் அல்ல, மாற்று ஜாதியை சேர்ந்தவர்கள் கூட. உதாரணமாக வடிவேல் ராமன் அவங்க கட்சி திட்டத்திலே அப்படி வச்சிருக்கிறாங்க, இந்தந்த பொறுப்புக்கு இந்தந்த ஜாதியை முக்கியமாக பட்டியலினத்தவங்க இருக்கிற வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கு ஒன்றிய அமைச்சர் பதவி கூட அந்த மாதிரி கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது எல்லோருக்குமே வந்து அதை பற்றின விமர்சனம் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது. அதன் அடிப்படையில் பார்த்தா இவர் ஒரு, அதாவது ராமதாஸ் வந்து ஒரு ஜனநாயக வழிமுறை இல்லாமல் இவரை சொன்னது தவறு. இந்த தலைவர் இல்லை அப்படின்னு கூட்டணி கணக்கு அதில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஸ்கூல் ஆஃப் தாட்ஸும் கூட ஒரு ஃபேக்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இவர் ஒரு திசையில் போகணும்னு நினைக்க, இல்லை அந்த திசை சரியாகலை அப்படின்னு நினைக்க. ஒரு பொதுவான பர்செப்ஷன் என்னன்னா, பிஜேபி கூட்டணியை டாக்டர் அன்புமணி விரும்புகிறார், இவர் வேற பாதையில் போகணும்னு நினைக்கிறார். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இன்டர்பிரட் பண்ணுறாங்க, வி டோன்ட் நோ. பட் இந்த கூட்டணி கணக்கு அதில் ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் வேர்ல்ட் வியூஸ் ஒரு காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இது சம்மந்தமாக பல பேர் பேசுகிறாங்க. எல்லாத்துலேயும் இந்த விஷயத்தில் எனக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பம் என்ன இருக்குது அப்படின்னா, அதாவது ஒன்று பாஜக அதிமுக கூட்டணிக்கு போகணும்னு அன்புமணி விரும்புகிறாரு, திமுக கூட்டணிக்கு வரணும்னு ராமதாஸ் விரும்புகிறாரு. இதுதான் சொல்கிறது எல்லாரும். ஒரு பார்வை எப்படி இருக்குது, பல பேர் இப்படி தான் பேசுகிறாங்க. அந்த ஒரு சூழல் பார்த்தீங்கன்னா இன்னை வரைக்கும் வந்து என்டிஏ கூட்டணியில் இல்லை அப்படின்னு ராமதாஸ் சொன்னதாக தெரியல. அதாவது அகில இந்திய அளவில் அது ஒன்று. இன்னொரு பக்கம் பார்த்தா இங்கே திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் வந்து பாஜக பாமக இருக்கும் கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோங்கிறத தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கு. அது கட்சித் தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒவ்வொரு இதில் வாய்ப்பு கிடைக்கிற இடத்துலலாம் அதை பதிவு பண்ணுறாரு. அப்படிங்கிறப்ப அங்கே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறது. இப்போ இந்த இவங்களுடைய இந்த வன்னியர் மாநாடு, இளைஞர் மாநாட்டில் கூட, மாமல்லபுரத்தில் நடந்த மாநாட்டில் கூட பார்த்தா அன்புமணி சொல்கிறது வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களை வந்து இது பண்ணுற மாதிரி, எதிர்த்து பேசுகிற மாதிரி, எங்களுடைய இடஒதுக்கீடுக்கான விஷயத்தை செய்யலை, விமர்சித்து அவர் டாக்டர் வந்து ரொம்ப மென்மையாக வந்தது. ஆனால் இதே இவர் டாக்டர் ராமதாஸ் தான் ஏற்கனவே மு.க. ஸ்டாலின்ட்டெல்லாம் போய் நான் நிற்கணுமா அப்படின்னு, அது வந்து யாரும் பேசக்கூடாத அளவுக்கான வார்த்தை. அது அவர் சொன்ன முறை இருக்கு. ஆனா இந்த முறை கொஞ்சம் மென்மை வெளிப்படுத்தும். ஆனா இந்த முறை ரொம்பவே கொஞ்சம் இல்ல, ரொம்பவே திமுக விஷயத்துல டாக்டர் அன்புமணி காரமா இருக்கிறாரு, டாக்டர் ராமதாஸ் வந்து மென்மையா இருக்கிறாரு. அப்ப இந்த குழப்பம் இருக்கு. இப்ப இதெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமா வந்து மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு, விஜய்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும்.
அது ஓபன் பண்ணிருக்கா இல்ல அது பொருந்தா கூட்டணியா? இல்ல பொருந்தா கூட்டணி அப்படிங்கிறதே எதுவுமே கிடையாது. இன்றைக்கு வந்து விரோதி, நாளைக்கு நண்பன், அவ்வளவுதான். இதான் அரசியல். நிரந்தர எதிரியோ இல்ல நிரந்தர ஆமா, அது சொல்லுவாங்க. நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலே பாக்குறோம்ல. சரி, ஒரு 10 வருஷம் பேசாம இருப்போம் ஒருத்தன்ட்ட, சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படின்னா அப்புறம் பேச ஆரம்பிச்சிடும். அரசியல் அது ஏமாத்துற அது ஒரு விஷயம் இல்லை. அதனால விஜயும் வந்து அந்த கதவை மூடுனதா தெரியல. இவங்களும் அதை வந்து இது ஏற்கனவே ஒரு காலகட்டத்தில் வந்து ரஜினியெல்லாம் தொடர்ந்து கடுமையாக பாமக, ராமதாஸும் சரி, அன்புமணியும் சரி விமர்சித்ததும், பாபா படத்தை ஓட முடியாமல் அந்த பாமகவினர் பண்ணதும், இந்த சிகரெட் குடிக்கிற விஷயத்தை கடுமையாக விஜய கூட எதிர்த்துருக்கிறார். அதெல்லாம் ஒரு காலம். அதெல்லாம் கடந்து பார்த்தா இப்போ வந்து பார்த்தா இவங்க வீட்டு திருமணத்துக்கு வந்து அழைப்பு வைக்கிறாங்க. இப்போ ரொம்ப நெருக்கமாக பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கும்போது இந்த 2 கூட்டணிக்கு மாற்றாக ஒரு விஷயத்தை நம்ம பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த 2த்திலுமே நமக்கு சரியா வரல. உங்க பார்வை வந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தான் ஒரு தலைவர், அதனால டாக்டர் ராமதாஸ் முட்டுக்கட்ட போடுறாரு, அது சரியில்லைன்னு பாக்குறீங்க? நிச்சயமாக சரியில்லை. திரு கார்த்திகேயன், உங்களுக்கு இதுல என்ன வியூஸ்? இப்ப இன்னைக்கு வெளிப்படுறத நம்ம எப்படி பார்க்க? நம்ம இந்த மாநாட்டிலே கூட சில பேர் வந்து சப்டெக்ஸ் பார்த்தாங்க, இதோ சரியில்லையே அப்படின்னு விமர்சனங்கள்லாம் வைக்கப்பட்டது. இன்றைய நிகழ்வுல டாக்டர் அன்புமணி கலந்துக்கல. இந்த கூட்டணி கணக்குகள் இதுல பின்னணி காரணமா இந்த ஒரு தொடரக்கூடிய பனிப்போரை எப்படி பார்க்குறீங்க? கூட்டணி கணக்குகள்ன்றது வந்து ஒரு கன்சர்னாக இருக்கலாம். பட் அதுதான் வந்து பெரிய போன் ஆஃப் கன்டென்ஷன். இந்த தந்தை மகனுக்குள் இருக்கக்கூடிய இந்த போர்ன்றது வந்து ஓவர் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம். இந்த ஒரு கான்ஃபரன்டேஷனுக்கு காரணம் கூட்டணி தான் அப்படின்னு அதோட நம்ம சுருக்க முடியல. ஏன்னா இதற்கான காரணங்கள் இருக்குன்னு வெளிப்படையாகவே சொல்கிறாரு திரு ராமதாஸ் அவர்கள். வந்து ஏன் நான் செயல் தலைவராக நியமித்தேன், நானே என்னை தலைவராக ஏன் நியமிச்சுக்கிறேன்னு சொல்லும் பொழுது இதுக்கு காரணங்கள் இருக்குன்னே வெளிப்படையாகவே சொல்கிறார். அப்போ முரண் இருக்குன்றதை ஒப்புக்கொள்கிறார், அதுக்கான காரணங்கள் இருக்குன்னு சொல்கிறாருன்னா அப்போ தனிப்பட்ட காரணங்கள் தான் இருக்கலாம்னு நினைக்கிறேன். இது எனக்கு என்ன நான் அறிந்து வந்து இது ஒரு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தந்தை மகன் ஒரு உறவு சார்ந்த ஒரு தனிப்பட்ட பிரச்சனையாகத்தான் இது பெரிய அளவுக்கு தெரிகிறது. கூட்டணியில் அப்கோர்ஸ் 2016 தொடர்ந்து பல்வேறு முனைப்புகள் பாமக வந்து எடுத்தது, அது முடிவுகளையும் எடுத்தது. அதாவது அன்புமணி அவர்களை வந்து முதல்வர் வேட்பாளராக மாற்றம் முன்னேற்றம்னு முன்னிறுத்தினாலும் சரி, 2019, 21, 24 அந்த முக்கியமான ஒரு பாராளுமன்ற தேர்தலில் எடுத்த கூட்டணி முடிவுகளும் சரி, எல்லாவற்றையும் திரு அன்புமணியின் விருப்பப்படியே அவர் எந்த திசை வழியில் பாமக பயணிக்கணும்னு விரும்பினாரோ அதன் அடிப்படையிலே தான் இருந்திருக்கு. ஸோ அதனால வந்து அவர் தான் அடுத்த தலைமை என்பது வந்து அறிவிக்கப்பட்டு விட்டது. இப்போ மீண்டும் ஒரு கோர்ஸ் கரெக்ஷனா இப்போ திருப்பியும் நான் தலைவர் செயல் தலைவர்னு ஒரு மாற்றம் வந்திருக்கே ஒழிய அடுத்த தலைவர் அவர்தான் வழிநடத்த போகிறார் பாமக என்பது தெள்ள தெளிவாக வந்து திரு ராமதாஸ் அவர்கள் சொல்லிட்டார். ஆனால் அந்த முடிவுகளில் சில சர்க்கிள்கள் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் தான் போட்டுக்கறே தவிர பாதை அடைக்கலைங்கிறீங்க? இல்லை எனக்கு தெரிஞ்சு பாதையெல்லாம் அடைக்கல. இது வந்து டெஃபினெட்லி ஸ்பீட் பிரேக்கர், ஒரு கோர்ஸ் கரெக்ஷன், ஒரு டேமேஜ் கண்ட்ரோல். எனக்கு தெரிந்து ராமதாஸ் அவர்களுக்கு கூட கூட்டணி முடிவில் வந்து பெரிய மாற்று கருத்து இருக்குன்னு நான் நினைக்கல. அவர் இந்த தருணத்தில் போய் வந்து இப்போ அதிமுகவும் பாஜகவும் ஓராண்டுக்கு முன்பு கூட்டணியை உறுதி செய்தது போல நாம் வந்து ஒரு அவசரப்பட வேண்டாம் என்ற ஒரு நிலையில தான் அவர் கருத்து வேறுபாடு இருக்குதே ஒழிய திரு பாஜகவோடு கூட்டணி வைப்பதோ இல்லை என்டிஏவில் தொடருவதோ அதில் அவருக்கு மாற்ற கருத்து இல்லை.